ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜெனரேட்டர் வந்து கம்ப்ரஸர் ஆகலைங்க. கம்ப்ரஸர் ஆகலைன்னா ஃப்ரீயாக ரொட்டேஷன் ஆகுது. அதாவது ஷேக்கிங் ஆகணும், கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சுற்றணும். பட் ஆனால் அது அப்படி சுற்றலை, ஃப்ரீயாக சுற்றுது. அப்போ ஃப்ரீயாக சுற்றுது அப்படின்னா உள்ளே ஏதோ மெக்கானிக்கலில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம விளங்கி கொள்ளணும். இது வந்து சுற்றுறது வந்து ஃப்ரீயாக சுற்றணும் நமக்கு, சரியா? இந்த ஜெனரேட்டர் வந்து கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடுது, 5 நிமிஷம் கூட ஓட மாட்டேங்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் தான். அப்போ நம்ம வந்து கார்பனை வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி கார்பன் சிஸ்டத்தை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அந்த கார்பன் வந்து கரெக்டாக பெட்ரோல்லாம் கொடுக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் அது கொடுக்குதுங்கிறத நம்ம வந்து அதுக்கு முன்னாடி அந்த சாஃப்டை வந்து நம்ம ரொட்டேஷன் பண்ணி பார்க்கணும். சாஃப்ட் அந்த இம்பலோர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காயிலுடையது, அது வந்து ஃப்ரீயாக சுற்றுதான்னு பார்க்கணும். ஃப்ரீயாக சுற்றுதா இல்லை ஷேக்கிங்கில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ அந்த வகையில் இந்த ஜெனரேட்டர் நம்ம பார்க்கும்போது என்ன கம்ப்ளைண்ட்னா ஃப்ரீயாக சுற்றுது, சரிங்களா? அப்போ கம்ப்ளீட்டாக இன்ஜினெல்லாம் கழட்டி பார்க்கும்போது அதில் வந்து பிஸ்டன் டேமேஜாக இருந்தது. அதை ரீப்ளேஸ் பண்ணி மாற்றியாச்சு. அதை நான் காமிக்கிறேன், அந்த பிஸ்டன் எந்த மாதிரி டேமேஜாக இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். இதுதான் அந்த டேமேஜ். அதாவது இந்த பிஸ்டன் வந்து அதில் ஹோல் விழுந்து அது வந்து கம்ப்ரஸிங் ஆகாமல், அதாவது டைட்டாக இருக்கணும், ஷேக்கிங் ஆகணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை சாஃப்ட்டை வந்து நம்ம சுற்றும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக சுற்றணும். அப்போ சுற்றலை அப்படின்னா இதுதான் ப்ராப்ளம். அப்போ வந்து பிஸ்டனில் உள்ளே ஏதோ கோளாறு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை கழட்டி நம்ம பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஸ்டனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணி இப்போ நம்ம அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ப்ளக்கு அந்த கார்பனையும் ஒரு ட்ரிப் நம்ம க்ளீன் பண்ணி போட்டால் நல்லது. அப்போ அதையும் க்ளீன் பண்ணி போட்டுட்டு அதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சரிங்களா? இதுதான் இந்த வீடியோ, இந்த ஜெனரேட்டருடைய கம்ப்ளைண்ட்டு. இந்த ஜெனரேட்டருடைய கம்ப்ளைண்ட் வந்து இன்னொரு தடவை சொல்கிறேன். அதாவது 5 நிமிஷம் ஓடும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். சில சமயங்களில் 5 நிமிஷம் கூட ஓடாது, ஸ்டார்ட்டே ஆகாது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா பிஸ்டன் டேமேஜ் உள்ள. இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து ஏர் வந்து கம்ப்ரஸிங் ஆகாது. ஏர் வந்து கம்ப்ரஸிங் ஆனால் தான் என்ன செய்யும், அது ஒர்க் பண்ணும்.